சரி, இப்ப இது மாடர்னோ 4ஓட கண்டென்ட் சிலபஸ் பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன். பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன் மெயினா என்ன சாட்டிஸ்ஃபை ஆக்கணும்? ஒரு செட் எடுத்துட்டா அந்த செட் வந்து கண்டிப்பா ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன், ஆன்டி சிமெட்ரிக் கண்டிஷன் அண்ட் டிரான்சிட்டிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுக்கு பேரு பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன். ஸோ அடுத்த கான்செப்ட் போசெட். போசெட்னா என்னது? பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ அங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்னவா இருக்கணும்? பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கணும். அந்த நேமுக்கு பேர் போசெட். ஸோ அடுத்து லேட்டிஸ் ஆனியஸ் போசெட் அப்படின்னு என்னன்னா, லேட்டிஸோட டெஃபினேஷன் நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அந்த செட் என்னவா இருக்கணும்? போசெட் செட்டாக இருக்கணும். அந்த போசெட் செட்டில் அடிஷனல் 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கணும். என்னென்ன கண்டிஷனா? லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இருக்கணும் ஈச் எலிமெண்ட்டுக்கும், அதே மாதிரி கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு அந்த எவ்ரி பேர் ஆஃப் எலிமெண்ட்டுக்கு இருக்கணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி செட்டு வந்து போசெட்டில் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் எ லேட்டஸ். ஸோ இதை லேட்டஸ்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம ஹேஷ் டயக்ராம் ஒரு 4-5 ப்ராப்ளம் பார்த்தோம். மேபி T30, T42, T24, இது டிவிசிபிள் ரூல். அதே மாதிரி பவர் செட் போட்டோம். பவர் செட்டில் 2 செட் அண்ட் 3 செட் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அண்ட் 4 செட்டு கூட நம்ம ஒன்று பார்த்தோம். 4 செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கூட நம்ம பார்த்தோம் பவர் செட்டில். இது ஹேஷ் டயக்ராமோட ரிலேஷன் நம்ம பார்த்தோம். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லேட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லேட்டிஸ் மெயினாக யாருன்னா இருந்ததுன்னா ஒரு 4 ப்ராப்பர்ட்டி. காம்யூட்டேட்டிவ் லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து ஆனிச்சுன்னா அது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லேட்டிஸ், காம்யூட்டேட்டிவ் லா, அசோசியேட் லா அண்ட் ஐடென்டிபோட்டன்டி லா அண்ட் அப்சர்வேஷன் லா. ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டி மெயினாக சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும் லேட்டிஸில். அந்த லேட்டிஸில் ஒரு 5-6 டைப் பார்த்தோம். என்னென்ன டைப்னா அந்த டைப் தான் நம்ம இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் பூலியன் அல்ஜிப்ரா டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த லேட்டிஸ் வந்து மேபி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா அந்த லேட்டிஸ் பேர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லேட்டிஸ். அதே மாதிரி மாடுலர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த பேர் வந்து லேட்டிஸ்க்கு பேர் வந்து மாடுலர் லேட்டிஸ். நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்டட் லேட்டிஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா காம்ப்ளிமெண்டட் லா சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா அந்த லேட்டிஸ் பேர் காம்ப்ளிமெண்டட் லேட்டிஸ். அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்டா பூலியன் அல்ஜிப்ரா. இவ்வளவும் பார்த்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய கடைசி நேற்று பார்த்த ப்ராப்பர்ட்டி பேர் என்ன? காம்ப்ளிமெண்டட் டிஸ்ட்ரிபியூட்டட் லேட்டிஸ். காம்ப்ளிமெண்டட் டிஸ்ட்ரிபியூட்டட் லேட்டிஸ். இந்த கான்செப்ட், அதாவது காம்ப்ளிமெண்டட் லாவும் இருக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டட் லாவும் இருக்கணும். அந்த லா சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஏ காம்ப்ளிமெண்டட் டிஸ்ட்ரிபியூட்டட் லேட்டிஸ். அந்த காம்ப்ளிமெண்டட் டிஸ்ட்ரிபியூட்டோட லேட்டிஸ் பேர் தான் வந்து பூலியன் அல்ஜிப்ரா. ஓகே, அப்போ லேட்டிஸ்னா என்ன தெரிஞ்சுக்கணும்? அந்த லேட்டிஸில் காம்ப்ளிமெண்டல் லேட்டிஸ்னா என்ன பண்ணியிருக்கணும்? அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் லேட்டிஸ்னா தெரிஞ்சிருக்கணும். அப்போ பூலியன் அல்ஜிப்ரானா என்ன சொல்கிறாங்க? காம்ப்ளிமெண்டட் distributed lattice. Complemented distributed lattice is called a Boolean algebra. ஸோ காம்ப்ளிமெண்டல்லாம் என்ன சொல்லுது? அப்போ காம்ப்ளிமெண்ட் லேட்டிஸ்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்? காம்ப்ளிமெண்ட் லேட்டிஸ்னா கடைசி நமக்கு காம்ப்ளிமெண்ட் ஈவெண்ட் சாட்டிஸ்ஃபை த ஃபங்க்ஷன் ஏ ஸ்டார் A dash least element வந்து 0 and A plus means greatest lower bound இது, least upper bound இது, A dash equal to 1 கிடைச்சா அதுக்கு பேர் காம்ப்ளிமெண்டட் லேட்டிஸ். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லேட்டிஸ்னா நம்மளுக்கு 2 ப்ராப்பர்ட்டி தெரியும். A star B plus C equal to A star B plus A star C. அதே மாற்றி வந்துன்னா A plus B star C equal to A plus B star A plus C. இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ். அப்போ கண்டிப்பாக இந்த லா சாட்டிஸ்ஃபை இருக்கும். அப்போ ஆல்ரெடி நமக்கு லேட்டிஸில் என்ன லா சாட்டிஸ்ஃபை ஆகணும்? 4 லா சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குங்க. அப்போ 4 + 5 + 6 7 8 கிட்டத்தட்ட 8 ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். தட் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் கால்ட் ஏ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா. ஓகே, இப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன்? பூலியன் அல்ஜிப்ரானா என்ன சொல்லிட்டேன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பூலியன் அல்ஜிப்ரானா என்ன சொல்லிட்டேன்? பூலியன் அல்ஜிப்ரானா என்ன சொல்லிக்கிறேன்? காம்ப்ளிமெண்டட் டிஸ்ட்ரிபியூட்டட் லேட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா. அப்போ இப்போ லேட்டிஸோட ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் காம்ப்ளிமெண்டட் ப்ராப்பர்ட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் லாவோட ப்ராப்பர்ட்டி
இது எல்லாம் சேர்ந்து தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா. அப்போ என்னென்ன சேர்ந்துக்குது அதை தான் நம்ம பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா என்னென்ன ப்ராப்பர்ட்டி நம்ம இப்போ பார்க்குறோமோ அது எல்லாமே ஆல்ரெடி லேட்டஸ்ட்டில் பார்த்தது தான். அந்த லா சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் பூலியன் அல்ஜிப்ரா, அல்ஜிப்ரா கிடையாது. அப்போ இந்த பூலியன் அல்ஜிப்ராவோட ஃபர்ஸ்ட் நோட்டேஷன் என்ன, அதை நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நோட்டேஷன் என்னன்னா, பிங்கிறது பூலியன் அல்ஜிப்ராவோட நோட்டேஷன், அண்ட் ஸ்டார்ங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட், அண்ட் ப்ளஸ்ங்கிறது லீஸ்ட் அப்பர் பவுண்ட், அண்ட் ஜீரோங்கிறது லீஸ்ட் எலிமெண்ட், அண்ட் ஒன்னுங்கிறது கிரேட்டஸ்ட் எலிமெண்ட், அண்ட் அடிஷனலாக ஒரு நோட்டேஷன் காம்ப்ளிமெண்ட். இந்த டேஷ் நோட் பண்ணுவாங்க, இந்த டேஷ் பேர் காம்ப்ளிமெண்ட். அப்போ ஒரு பூலியன் அல்ஜிப்ரானா இத்தனையும் சாட்டிஸ்ஃபை ஆகி ஒரு பேரில் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் பூலியன் அல்ஜிப்ரா. சரிங்களா? அப்போ இந்த பூலியன் அல்ஜிப்ரா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு லேட்டிஸோட 4 ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி பார்த்தோம். ஐடென்டிபோட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, சைலன்ஸ், ஸோ நம்மளுக்கு தெரியும் எவ்ரி பேர் ஆஃப் ஏ பிலாங்ஸ் டு பி. இங்கே பி நோட் பண்ணுறோம் பூலியன் அல்ஜிப்ரா. ஏ டேஸ் இன் பி சச் தட் அப்படிங்கிறது தான் என்னது ஏது என்ன. அப்போ ஐடென்டிபோட்டன்ட்லாக்கு ஒரே ஒரு சிங்கிள் எலிமெண்ட் தான். அப்போ காமனாக என்ன எடுக்கிறாங்க, ஏ கமா பி கமா சி இன் பின்னு எடுத்துக்கிறாங்க பர் எவ்ரி, அண்டு ஏ டேஸ் பி டேஸ் சி டேஸ் பிலாங்ஸ் டு சி, அதனோட காம்ப்ளிமெண்ட்டும் பியில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஐடென்டிபோட்டன்ட்னா என்னது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஐடென்டிபோட்டன்ட்னா சிங்கிள் எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி. ஐடென்டிபோட்டன்ட்ங்கிறது சிங்கிள் எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி. அப்போ என்னது ஏ ஸ்டார் ஏ, இது ரெண்டுக்கும் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ரெண்டும் சேமாக தான் இருக்கும், ஏவாக தான் இருக்கும். அதேமாதிரி ஏ பிளஸ் ஏ, தட் மீன்ஸ் லீஸ்ட் அப்பர் பவுண்டோட வேல்யூ நம்மளுக்கு என்னவாக இருக்கும், ஏவாக இருக்கும். இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா திஸ் இஸ் கால்ட் ஐடென்டிபோட்டன்ட் லா. ஸோ செகண்ட் ஒன் என்ன இருக்கும், காம்யூட்டேட்டிவ் லா. மொத்தம் 8 ப்ராப்பர்ட்டி இருக்கும். 8 ப்ராப்பர்ட்டி நான் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சு தான் எதனால் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா சொன்னனால அந்த ப்ராப்பர்ட்டிஸ் நான் எழுதுறேன். காம்யூட்டேட்டிவ் லா ஃபர்ஸ்ட் இது ஐடென்டிபோட்டன்ட் ஆகுது சிங்கிள் எலிமெண்ட், காம்யூட்டேட்டிவ் ஆகுது ரெண்டு எலிமெண்ட் என்ன கிடைக்கும், ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ. கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் ஏ கமா பியும் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் பி கமா ஏவும் சேமாக தான் இருக்கும். அது நெக்ஸ்ட் ஒன் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் பி கமா ஏ. இது காம்யூட்டேட்டிவ் லா. இப்போ 2 எலிமெண்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், 3 எலிமெண்ட் ப்ராப்பர்ட்டி சிங்கிள் ஆப்ரேட்டர். எல்லாமே சிங்கிள் ஆப்ரேட்டர் பரிசையில் வருது. ஸோ இதுக்கு பேர் அசோசியேட்டிவ் லா. அப்போ அசோசியேட்டிவ் லா எத்தனை எலிமெண்ட், 3 எலிமெண்ட்ஸ். இது எல்லாமே எனக்கும் பியில் இருக்கும், நாட் பர் ஏ, பியில் இருக்கும். அப்போ என்னாச்சு, ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. இது அடிஷனாக மாறும், ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அப்போ 3 ப்ராப்பர்ட்டி ஓடிடுச்சு. ஸோ 3வது ப்ராப்பர்ட்டிக்கு அப்புறம் 4வது ப்ராப்பர்ட்டி இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் லேட்டிஸில். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் லேட்டிஸ்னால டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபை. 4th ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் லேட்டிஸாக இருக்குது. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் லேட்டிஸ்ன்னு சேர்ந்து தான் நம்மளுடைய பூலியன் அல்ஜிப்ராவோட கண்டிஷன். அதனால் கம்பல்சரி டிஸ்ட்ரிபியூட்டட் லாவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் லா என்ன சொல்லுது, 3 எலிமெண்ட் 2 ஆப்ரேட்டர். பாருங்க, ஏ ஸ்டார் பி பிளஸ் சி. டிஸ்ட்ரிபியூட்டட் லானா 3 எலிமெண்ட்ஸ் இருக்கும், 2 டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர் இருக்கும். ஏன்னா அசோசியேட்டிவ்ல இருக்கும் 3 எலிமெண்ட்ஸ் இருக்கும், 2 சேம் ஆப்ரேட்டர், ஒரே சிங்கிள் ஆப்ரேட்டர் தான் இருக்கும். இங்கே 2 ஆப்ரேட்டர் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது. அப்போ என்னாச்சு, ஏ ஸ்டார் பி பிளஸ் ஏ ஸ்டார் சி. ஸோ நெக்ஸ்ட்டு ஏ பிளஸ் பி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஸ்டார் ஏ பிளஸ் சி. இது டிஸ்ட்ரிபியூட்டட் லா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்சர்வேஷன் லா, 6th ஒன். ஸோ அப்சர்வேஷன் லா என்ன சொல்கிறாங்க, அப்சர்வேஷன் லாவில் 2 எலிமெண்ட் 2 ஆப்ரேட்டர், இதுதான் டிஃப்ரெண்டான கண்டிஷன். 2 எலிமெண்ட் 2 ஆப்ரேட்டர் கண்டிஷன். முந்தி கூட 3 எலிமெண்ட் 2 ஆப்ரேட்டர், இங்கே 2 எலிமெண்ட் 2 ஆப்ரேட்டர். அதாவது ஏ ஸ்டார் ஏ பிளஸ் பி, ஏ ஸ்டார் ஏ பிளஸ் பி.
ஏ ஸ்டார் ஏ ப்ளஸ் பி என்ன கிடைக்கும்? ஏன்னு கிடைக்கும். அதே ஆப்ரேட்டர் ஏ ப்ளஸ் ஏ ஸ்டார் பி. ஸோ அது என்ன கிடைக்கும்? எகைன் ஏன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ செவன்த் ஒன். ஸோ செவன்த் ஒன் என்ன நடக்குதுன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் காம்ப்ளிமெண்டில் இருக்குன்னு. 0,1ங்கிறது காம்ப்ளிமெண்ட் இன் பூலியன் அல்ஜிப்ரா. சரிங்களா? அப்போ 0,1ங்கிற எலிமெண்ட் ஆல்ரெடி பூலியன் வேல்யூஸில் அல்ஜிப்ராவில் இருக்கும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும்? ஏ ஸ்டார் 0ஓட வேல்யூ என்ன இருக்கும்? ஏ ப்ளஸ் 1ஓட வேல்யூ இருக்கும். அதோட மீனிங் என்னன்னா, கிரியேட்டர்ஸ் லோயர் பவுண்ட். அப்போ ஏ தான் மேலே இருக்கும், கீழே 0 இருக்கும். அதனால இது 0 கிடைக்கும். இது கிரியேட்டர்ஸ் அப்பர் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் வந்து 1 இருக்கும். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் வந்து 1 இருக்கும். ஸோ ஓகே, இது 5 6ன்னு நினைக்கிறேன். 4க்கு அப்புறம் 5 அண்ட் 6 அண்ட் 7th ப்ராப்பர்ட்டி. ஸோ 7th ப்ராப்பர்ட்டி தான் நம்மளுக்கு காம்ப்ளிமெண்டல் தான். அப்போ என்னாச்சு? ஏ டேஷ்ங்கிற ஒரு எலிமெண்ட் இன் பியில் இருக்குதுன்னா ஆல்ரெடி ஏங்கிறது இருக்கும். அப்போ ஏஆர்னு போடலாம். இங்கே ப்ளஸ் உங்களோட நோட்டேஷன் இது ப்ளஸ்ஸு. அப்போ ஏ ப்ளஸ் ஏ டேஷ் ஈக்குவல் டு என்ன இருக்கணும்? அதனுடைய ப்ளஸ்ன்னு வந்துன்னா அப்பர் பவுண்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் 1 ஆகும். கிரியேட்டர்ஸ் லோயர் பவுண்ட் 0 இருக்கும். அப்போ 7 ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு. இன்னொன்று டிஸ்ட்ரிபியூட்டிவ் ரைட் சைடில் போட்டால் லெஃப்ட் சைடு போடணும். நம்ம ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் இது வந்து லெஃப்ட் சைடில் போட்டுக்கிறோம். இங்கே ஸ்டாருங்கிறது இங்கே வருதுல்ல, இதே வந்து ரைட் சைடில் வந்து என்ன ஆகும்னா பி ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் லா இன் ரைட் சைடு. அதை 8th ப்ராப்பர்ட்டி. இல்லைனா நம்ம இங்கேயே 8th ப்ராப்பர்ட்டிலே 4th ப்ராப்பர்ட்டிலே நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கணும். ரெண்டு சேம் தான். பட் லெஃப்ட் சைடு டிஸ்ட்ரிபியூட்டரா ஆர் ரைட் சைடு டிஸ்ட்ரிபியூட்டரா. இங்கே ஸ்டார் ஏன்னு வருதுன்னா இது எப்படி வருதுன்னா பி ஸ்டார் ஏ ப்ளஸ் சி ஸ்டார் ஏன்னு வரும். ஸோ அதே மாதிரி அடுத்த ஐடியா பி ஸ்டார் சி ப்ளஸ் ஏன்னு வந்துச்சுன்னா பி ப்ளஸ் ஏ ஸ்டார் பி சி அது சி ப்ளஸ் ஏ. ஸோ இதுதான் 8th ப்ராப்பர்ட்டி. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டராகவே ரெண்டாக டிவைட் ஆகுது. ஒன்று வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் லா லெஃப்ட் சைடு, டிஸ்ட்ரிபியூட்டட் லா ரைட் சைடு. ஸோ இந்த 8 ப்ராப்பர்ட்டி தான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ராவோட. அப்போ பூலியன் அல்ஜிப்ரானா என்ன? காம்ப்ளிமெண்டட் டிஸ்ட்ரிபியூட்டட் லாட்டிஸ். காம்ப்ளிமெண்டட் டிஸ்ட்ரிபியூட்டட் லாட்டிஸ் என்ன? காம்ப்ளிமெண்டட் லா சாட்டிஸ்ஃபை ஆகணும் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் லா சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ லாட்டிஸில் என்னென்ன லா சாட்டிஸ்ஃபை இருக்கு ஆல்ரெடி? ஸோ லாட்டிஸ்னா எடுத்து போ செட்டாக இருக்கணும். போ செட்டாக இருந்து என்ன இருக்கணும்? ரெஃப்ளெக்சிவ், ஆன்டிசிமெட்ரி அண்ட் டிரான்சிட்டிவாக இருக்கணும். சரி, இதற்கு அப்புறம் லாட்டிஸ்குள்ள என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கணும்? லீஸ்ட் அப்பர் பவுண்டும் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டும் சாட்டிஸ்ஃபை இருக்கணும். இதுக்கப்புறம் என்னது? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாட்டிஸ்ல ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை இருக்கணும். என்னென்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை இருக்கும்? ஐடென்டிபட்டர் லா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை இருக்கும். அடுத்தது காம்படிட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை இருக்கும். அசோசியேட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை இருக்கும். அப்சர்வேஷன் லா சாட்டிஸ்ஃபை இருக்கும். அடிஷனல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேர்ந்து கம்பைன் ஆகி வர்றது தான் வந்து. இந்த வீடியோவை எனக்கு ஸ்பான்சர் செய்தவர் ZenReviews.online. Thank you.